இன்றைய தினமும் அறிவென்னும் ஆயுதம் என்றும் தலைப்பில் பல்வேறு சம்பந்தமான நிறைய விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு சிறப்பு விருந்தினராக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் மனவளக்கலை பேராசிரியர் அருள்நிதி கலாரணி வசந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் உங்களுக்கும் எனது வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுலேயும் மனவளக்கலை அப்படின்னு எடுத்தால் நிறைய விடயங்கள் இருக்குது இல்லையா? மனவளக்கலையில் பேசுகிறதுக்கு முக்கியமான நிறைய விடயங்களை பேசுகிறதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். அது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த அறிவென்னும் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அந்த தலைப்பு எதன் நோக்கத்தினூடாக பேசப்படுகிறது அப்படின்னு கூட சொல்ல முடியுமா? அறிவு தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான அம்சம் என்று பார்த்தால் அறிவு, ஆறாவது அறிவு படைத்த சிறப்பம்சமுடைய ஒரு படைப்பு, இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு மனிதன்தான். எனவே இப்போ இந்த ஆறாவது அறிவின் மூலமாக நாம் எதனை சாதிக்கின்றோம், எதனை இழக்கின்றோம் என்பதை எல்லாம் அலசி ஆராயலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு மகரிஷி அவர்கள் இதை பற்றி நிறைய விடயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போது இந்த அறிவு என்பது ஒரு ஆயுதமாக எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், கெடுத்துக்கொள்ளவும் முடியும். அப்போ இதை எந்த முறையில் நாம் இந்த அறிவென்ற இந்த கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அறிவென்னும் ஆயுதம் என்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நாம் அதை பற்றி பேசலாம். அதுலேயுமே இந்த மனவளக்கலையில் அதிகமான நிறைய அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது. அறிவாக இருக்கட்டும், இல்லாட்டினா எண்ணங்களாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுவோம். ஆமாம், இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா அறிவு அப்படின்னு சொன்னால் நாம் நமது அறிவின் மூலமாக எதையெல்லாம் சாதிக்கின்றோம், எதை செய்து கொள்கிறோம் என்று பார்ப்போம். அப்போது சாதாரணமாக அறிவு என்று சொல்லும்போது எம்மை பற்றி, எம்மை சுற்றியுள்ள பொருட்களையோ நபர்களையோ பற்றிய ஒரு அறிவு அறிந்து கொள்கின்றோம். அடுத்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவு. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள் எமக்கு உறுதுணையாக இருக்கின்றது அல்லது நமக்கு வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்றது என்பதை பற்றிய அறிவு. எதை வைத்துக்கொண்டு நாம் நன்மையை செய்ய முடியும் அல்லது தீமையை செய்ய முடியும் என்ற ஒரு அறிவு. இதுபோல் இயற்கையில் நிகழக்கூடிய அனைத்தும் நம்மால் மாற்ற முடியாது என்ற ஒரு அறிவு. இதெல்லாம் நமக்கு இங்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்திலும் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு. இதுபோல் பலவிதமான அறிவு நாம் சொல்லலாம். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவு அல்லது ஒரு எழுத்தறிவு. நாம் எழுத படிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு எழுத்தறிவுக்கு அடுத்ததாக பண்பாட்டு அறிவு. பண்பாடு என்பது நாம் பிறந்து வளர்ந்ததிலிருந்து நமது சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் வளர்கிறோமோ அங்கு நாம் பழகிக்கொண்ட ஒரு அறிவு. பக்தி, நாம் எவ்வாறு ஒரு பிற உயிர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவு. பிறரை எவ்வாறு மதிக்க வேண்டும், பிற பொருட்களை எவ்வாறு நாம் பயன்படுத்த வேண்டும், இது போன்ற எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியது தான் நம்முடைய அறிவு. அப்போ இந்த அறிவு எங்கிருந்து வந்தது, எப்படி செயல்படுகிறது, நாம் அதனை எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற முறையில் நாம் பார்ப்போம். அப்போ இந்த அறிவு தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த அறிவை நாம் பயன்படுத்தும் போது பொதுவாக பார்த்தால் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை தான் மனிதனுக்கு இருக்கின்றது. இப்போ இன்று எனக்கு ஒரு நல்லது நடந்தால் அந்த நல்லதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் அனுபவித்து கொண்டு அதில் ஏற்படக்கூடிய நிறைவை மட்டும் அனுபவிக்காமல் இதே போன்று இன்னொருவருக்கு ஒரு நன்மை நடக்கும் போது அவர் எவ்வாறு இருந்தார், அவருக்கு என்ன மாதிரியான செயல் நடந்தது, இது போன்ற இயற்கையாகவே மனிதன் ஒப்பிடக்கூடிய ஒரு தன்மை தான் அதிகமாக இருக்கின்றது. அப்போ இந்த ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி எனக்கு இது கிடைக்கவில்லையே அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கேங்கிற அந்த ஒரு நிலை தான் இங்கே இருக்குதே தவிர எனக்கு இறைவன் இதை கொடுத்திருக்கிறானே, நான் இதை
அனுபவித்து கொண்டு இதில் நான் சந்தோஷமாக இருக்கலாமே என்ற அந்த நிறைவு இங்கே குறைவாக இருக்கின்றது. அந்த நிறைவின் குறைவு தான் நமது அறிவை நிரப்ப வேண்டும் என்பதற்காக மகரிஷி மனவளக்கலையில் நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்கின்றார். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறதுலே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து எனக்கு தோணுதுன்னு கூட சொல்லலாம். அதுலேயும் இந்த ஆசை பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இருக்குது. கண்டிப்பாக ஆசை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது இல்லையா? இந்த ஆசைக்கும் பேராசைக்கும் வந்து இந்த மனவளக்கலையில் என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது? இதுக்கான வேறுபாடுகள் வந்து சற்று வித்தியாசமாக தான் வந்து மகரிஷி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம். இது ஒரு நல்ல கேள்வி. ஆசை என்பது தான் எல்லாவற்றுக்கும் காரணமே. அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள், நமக்கு அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் எல்லாமே ஆசைதான். மனிதன் புத்தர் சொல்கிறாரு ஆசை ஒளிமின் சொல்கிறாரு. ஆனால் மகரிஷி வித்தியாசமாக சொல்கிறாரு, ஆசையை நீங்கள் ஒழிக்க வேண்டாம், ஆசையை சீரமைத்து கொள்ளுங்கள். அப்போ ஆசையை சீரமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். இப்போ ஆசையை எவ்வாறு நாம் சீரமைக்கலாம் என்று பார்த்தால், ஆசை பேராசையாக மாறாமல் நிறைமனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஒரு உணவு, உதாரணத்துக்கு ஒரு உணவு நம்ம அதை தான் எடுத்துக்கலாம், அல்லது ஒரு உடை. எனக்கு ஆசையாக இருக்கிறது அந்த உடை வாங்கி அணிய வேண்டும் என்று, அல்லது ஒரு உணவை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை. அப்போ நாம் அந்த உணவுக்கு ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அந்த ஆசையின் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவம், இப்போ எனக்கு ஒரு அனுபவம், அந்த ஒரு சாப்பாடை வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு அனுபவம், சுவை, அந்த ருசி எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது. அந்த நிறைவு அந்த பசி உணர்ச்சியை சமப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், மேலும் அந்த சூழ்நிலையில் மயங்கி புலன் மயக்கத்தில் மேலும் அதை தேடி தேடி போவது தான் ஆசையின் அடுத்த படிநிலையாக பேராசையாக மாறுகிறது. அப்போ இந்த பேராசை என்பது எந்த நிலையில் நான் சீரமைத்து கொள்ள வேண்டும்? இந்த ஆசையை பட்டியலிட சொல்கிறாரு மகரிஷி. ஒவ்வொரு ஆசைகளையும் பட்டியலிடுங்கள். அப்போ பட்டியலில் நம்ம ஒவ்வொன்றா அட்டவணைப்படுத்தி பார்க்கும்போது, எனக்கு வீடு வாங்க வேண்டும் என்று இருப்பது ஆசை, அது ஒரு சரியான ஆசை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவையான ஆசை. அப்போ அந்த தேவையின் நிமித்தமாக நான் ஒரு வீட்டை வாங்குவதற்கு எனக்கு என்ன தேவை என்று திட்டமிட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் திட்டமிடும் பொழுது இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பொருள் வசதி இருக்கின்றதா? அப்போ குடும்பத்தில் எல்லாரோடையும் அந்த ஒற்றுமை இருக்கிறதா? அப்போ இந்த பொருள் வசதி அப்படிங்கிறது முதலாவது கேள்வியாக வரும்போது, அந்த பொருள் வசதி இருக்கிறது என்று இருந்தால் அடுத்த கேள்விக்கு போகலாம். பொருள் வசதி இல்லை, இந்த வீடை வாங்க முடியாது, இதை விட எனக்கு குறைந்த நிதி பொருளாதார நிலை தான் இருக்கிறது என்றால், அதற்கு ஏற்றவாறு ஒரு சிறிய வீடை பார்க்க அல்லது வாங்குவதற்காக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை விட்டு எனக்கு தகுதிக்கு மீறிய, விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? அப்போ அதை விட்டுட்டு நமக்கு அதுக்கு மீறின நிலைக்கு போகும் பொழுது தான் கடன் தொந்தரவு போன்ற நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம். அப்போ அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கு காரணமே தேவையற்ற ஆசைகளில் போய் நாம் மாட்டிக்கொள்வது தான். அப்போ இந்த ஆசை, பொருளாதார வசதி இருக்கிறது. அடுத்த கேள்வி, யாருக்காவது இந்த ஆசை நிறைவேற்றப்பட்டால் தீமையா நன்மையா? அப்போ நன்மைங்கிறது இருக்கும், ஏன்னா கட்டாயம் நமக்கு வேணும். அந்த ஆசை பிறருக்கு தீமை அப்படிங்கிறது வந்தாலே அங்கேயே கிராஸ் போட்டு அதை இல்லாமாக்க சொல்கிறார் மகரிஷி. அப்போ வேறு யாருக்காவது அந்த நாம் செய்யக்கூடிய ஒரு ஆசையின் காரணமாக செய்யக்கூடிய செயல் வேறொருவருக்கு தீமை செய்யுமாக இருந்தாலும் அதனை தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, வாழ்க்கை முறைகள் இப்படியா இருக்கிறது இல்லையா? நாம் சிந்தித்து பார்க்கும்போது மற்றவரை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் சுயநலமாக எல்லாம் எனக்கு வேண்டும், எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு பேராசையின் காரணமாகத்தான் எல்லா துன்பங்களும் வந்து வாழ்க்கை சிக்கலில் மாட்டிக்கொண்டு நாம் முழித்து கொண்டிருக்கிறோம். வெளியே வருவதற்கான வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவில் அந்த வேறுபாடுகள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அடுத்த கேள்விக்கு வந்து போயிடலாம். அதுலேயுமே நான் முக்கியமான ஒரு கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து இப்போ சிரிக்க மறந்துடுறோம்.
அது எதுக்காக நாங்கள் சிரிக்கணும், இதுக்கெல்லாம் சிரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உருவாகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நாங்கள் சிரிக்கணுமா, கட்டாயம் சிரிச்சே ஆகணுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் யோசிக்க தொடங்கிட்டோம். அதையும் தாண்டி சிரிச்சா நமக்கு தானே நல்லோம், சிரிச்சா நாங்கள் தானே நல்லா இருப்போம், அழகாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறோம் இல்லையா? இந்த சிரிப்பு, இந்த மன அமைதி, இந்த மன சந்தோஷம், அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? சிரிப்பு என்பது தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பற்ற ஒரு நகை, அதாவது புன்னகைன்னு சொல்லுவாங்க. எந்த நகையை போட்டிருந்தாலும் புன்னகை என்பது மதிப்பற்றது. அப்போ அந்த புன்னகையை ஏன் இப்போ இழந்து தவிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆசைகள் தான். இது போன்ற ஆசைகளின் தொடர் நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் நடக்க 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 சிரிப்பு வர வேண்டிய இடத்துல கூட சிரிக்காமல் அந்த பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கிறான் மனிதன். அப்போ அந்த சிரிப்பு அப்படிங்கிறது இயற்கையாக வர வேண்டும். சிரிப்பு விஞ்ஞான ரீதியில் பார்த்தோன்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலமஸ் என்ற ஒரு பகுதியில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு தான் நமக்கு சிரிப்பை தூண்டி விடுகிறது. அப்போ நம்ம சிரிக்கிறதுக்கு ஏன் மறந்துடுறோன்னா நம்மளுடைய மூளை செயல்பாடுகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் காரணமாக. அப்போ இந்த வாழ்க்கை முறைகள் நம்மை மாற்றி அமைத்து கொண்டு இருக்கின்றது. இயற்கை எல்லாத்தையும் சரியாகத்தான் படைத்திருக்கிறது, சரியாக நடத்தி கொண்டு இருக்கிறது. இயற்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே நிறைவாக இருக்கின்றது. நாம் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த அறிவு, இயற்கை அறிவுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இயற்கையை பற்றிய அறிவை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது அது சரியான நேரத்தில் விடுகிறது, சரியான நேரத்தில் சூரியன் மறைவதும், அதாவது அந்த பூமி சுழல்றதுனால தான் இரவு பகல் வருது. அப்போ அந்த இரவு பகல் என்றுமே மாறுவதில்லை. இத்தனை மணி நேரத்தில் இரவு வருது, இத்தனை மணி நேரத்தில் வெளிச்சம் வருது, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ இப்படி எல்லாமே இயற்கையில் ஒரு சீரான ஒழுங்கமைப்போடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த இரவு என்பதை உறக்கத்திற்கான ஒரு நேரமாக இயற்கை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அப்போ இந்த இரவு என்ற அந்த உறக்கத்திற்குரிய நேரத்தை இப்பொழுது நிறைய என்ன பண்ணுறோம், ஐடி கம்பெனியில் அல்லது வேறு வேறு தொழில்கள் நிமித்தமாக அந்த உறக்கத்தை கெடுத்து வேலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறான சூழ்நிலை, அதை யாரையும் நாம் தவறு சொல்லி அதில் எந்த பலனும் இல்லை. நமது வாழ்க்கை முறை அவ்வாறு மாறிவிட்டது. எனவே அப்போ அந்த இரவு உறங்க வேண்டிய நேரத்தை நாம் உழைப்பதற்காக பயன்படுத்துகின்றோம். அப்போது நமது உடலில் அந்த மூளை செல்களில் சூரியன் மறையும் பொழுதுதான் அந்த மெலட்டோனின் என்ற சுரப்பு சுரக்க ஆரம்பிக்குமா. அந்த இருட்டு எப்பொழுது இயற்கையான இருட்டு வருகிறதோ அப்பொழுதுதான் அது சுரக்கும். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் முழிச்சிருக்கும் போது அந்த சுரப்பு தடைப்படுகிறது. அப்போ அந்த சுரப்பு தடைப்பட்ட உடனே அங்கே மூளையில் நடக்கக்கூடிய சில செயல்பாடுகள் தடைப்படுகிறது. நாம் என்னதான் பிறகு சூரியன் இருக்கும் பொழுது இருட்டான ரூமில் கண்ணுக்கு ஒரு இருட்டு ஒரு கவர் பண்ணி அப்படியான சூழ்நிலைகளில் தூங்க ட்ரை பண்ணால் கூட அந்த சுரப்பு சுரக்காது. எனவே இந்த மெலட்டோனின் சுரப்பு என்பது சுரக்காமல் விடும் பொழுது தான் நாம் அந்த சிரிப்பு என்ற ஒரு செயலை மறந்து விடுகிறோம். அப்படி ஒரு நோயே இருக்கின்றது. ஹைப்போதலமஸில் இருக்கக்கூடிய அந்த சுரப்புக்கு மருந்து கொடுத்து அவர்களை சிரிப்பதற்காக தூண்டி விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எத்தனை நீங்கள் இருக்கிற உலகத்தில் இருக்கிற நகைச்சுவையை சொன்னால் கூட சிரிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பார்கள். எனவே இப்போ இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்வது நமக்கு முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை முறையோடு நான் எவ்வாறு சிரிக்க முடியும்? அதற்காக தான் மகரிஷி அவர்கள் தவ முறைகள் கொடுத்திருக்கிறார்கள், தியான பயிற்சிகள். தவம் என்றாலும் தியானம் என்றாலும் எல்லாம் ஒரே கருத்துடையவை தான். அதாவது நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் நமது உயிரை கவனிக்க சொல்கிறார். எத்தனை பேருக்கு நம்ம உடலில் உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படி ஓடுதுங்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. எங்களுக்குமே இந்த பயிற்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அறிவு மகரிஷியினுடைய கருத்துக்களை படிக்கும் வரை எங்களுக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போது இந்த உயிர் என்றால் என்ன, உயிர் எப்படி உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த உயிரை எப்படி நான் பராமரிக்க வேண்டும், இந்த உயிரை பராமரித்தால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது, இது போன்ற அறிவு இங்கே கிடைத்தது. அப்போ இந்த அறிவை எல்லோருக்கும் சென்றடைய செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த தியான பயிற்சியை கொடுக்கும் பொழுது மனதிலே அந்த இருக்கக்கூடிய ஒரு துரியம் என்ற நிலையில் ஒரு தியான பயிற்சி இருக்கின்றது. அது அங்கே இந்த மெலட்டோனின் சுரப்பதை ஊக்குவிக்கின்றது. அப்போ இது போல் அந்த தியான பயிற்சிகள் செய்யும் பொழுது
அந்த சில தொழிற்பாடுகள் தடை ஏற்பட்டது, மாற்றம் ஏற்பட்ட தொழிற்பாடுகள் சரி செய்யப்படுகிறது. நாம் ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும், பயிற்சிகளை தொடர்ந்து முறையாக செய்ய வேண்டும். செய்தால் நிச்சயமாக செய்யும் அளவுக்கு நன்மை கிடைக்கின்றது. அப்போ இந்த சிரிப்புக்கும் இதுக்கும் நாம் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்தும் போது பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பஞ்சு போல் இருக்குது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. காரணம், மகிழ்ச்சி இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, மூக்குன்னு இருந்தால் அதுக்குள்ளே சளி இருக்கத்தான் செய்யும். என்றைக்குமே மூக்கு சளி இல்லாமல் இருக்காது. அதுபோல் நமது வாழ்க்கை என்று இருந்தாலே அதில் சிக்கல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த சிக்கல்களையும் தாண்டி நாம் சிரித்து வாழ்வதற்கு பழக வேண்டும். அதற்கு தான் இந்த பயிற்சி முறைகள் வேண்டும் என்று சொல்கிறாங்க. கஷ்டம்தான், சொல்கிறது ஈஸி, பேசுகிறது ஈஸி. எனக்குமே ஒரு கஷ்டம் வரும் பொழுது நானும் அதே தான் செய்வேன், சிரிக்க மாட்டேன். நம்ம அழுதுட்டு அந்த கவலையிலேயே அதை யோசிச்சுட்டே இருப்போம். ஆனாலும் அதையும் மீறி அடுத்த பதிவாக இல்லை, நான் வாழணும், அடுத்து என்னுடைய கடமைகள் இருக்கின்றது. இப்போ அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்த நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்த நிகழ்ச்சிகள் மாறிவிடும் என்பதில்லை. அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ அதை நான் எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி வெற்றி கொள்வது என்ற நிலையில் இந்த பயிற்சி முறைகள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கின்றது. கண்டிப்பாக. அதுலேயுமே உயிரை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த உயிர் என்றால் என்ன, அதை பற்றின ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? உயிர்ங்கிறது நம்ம உடலில் நம்மளுக்கு தேவையான ஒரு ஆற்றலை கொடுத்து ஓடிட்டுருக்கு. அந்த உயிர் என்பது என்றைக்கு இயக்கத்தை நிறுத்துகிறதோ அன்று நாம் இறந்து விட்டதாக கருதப்படுகிறோம் இல்லையா? இப்போது பேர் வைத்து அழைக்கப்பட்ட கலாராணி என்று அழைக்கப்படும் நான், எனக்கு உயிர் இல்லாட்டி பணம்னு சொல்லுவாங்க, இல்லை சவம்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த உயிர் தான் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த உயிர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சமே ஒரு இயற்கையின் படைப்பு தான். அந்த இயற்கை தான் எல்லாவற்றிலும் தானாக மலர்ந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இயற்கை என்ற அந்த பேரறிவு எல்லா உயிர்களிடத்தும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி இந்த இயற்கை எப்படி ஒரு உயிராக வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, 5 பௌதீக பிரிவுகளை நாம் எடுத்து பார்க்கலாம். 5 பௌதீக பிரிவுகள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அப்போ இதில் விண் என்ற அந்த முதல் நிலை தான் ஆக நுண்ணிய மூலக்கூறாக கருதப்படுகிறது இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த ஒரு பொருள் உருவாவதற்கு ஆக அடித்தளமாக இருப்பது என்னன்னு பகுத்து பார்த்துட்டே போனால், இப்போது நாம் இந்த ஒரு டேபிளையோ ஒரு சேரையோ எதையோ அடுத்தடுத்து அப்படியே போய் ஆராய்ச்சி கூடத்தில் பகுத்து அதை அழிவடைய செய்து பார்க்கும் பொழுது அங்கே மிகுதியாக இருப்பது என்னவோ அதுதான் அதனுடைய ஆதிநிலை. அப்போ அது அணுக்களின் கூட்டாக இருக்கும் என்கிறார்கள். இப்போ ஒரு அணு நம்ம தெரியும், அட்டம்னு தெரியும், மிக குறுகிய மூலக்கூறு தான் அணு. அப்போ அந்த அணுதான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒரு அணு, இப்போ எலக்ட்ரான் புரோட்டான்னு சொல்கிறாங்க. அணுக்கள் எதன் மூலமாக உருவாயிருக்கு? எலக்ட்ரான் புரோட்டான். அப்போ எலக்ட்ரான் புரோட்டான்ங்கிறது அதை விடையும் நுண்ணிய மூலக்கூறுகள். அப்போ இவ்வாறு இந்த நுண்ணிய மூலக்கூறுகள் சேர்ந்து தான் அணு உருவாகிறது. அந்த அணு மூலகமாக எலிமெண்ட்ஸ், ஆட்டம், எலிமெண்ட்ஸ், அதிலிருந்து அடுத்தடுத்த உலோகங்கள், ரசாயனங்கள், இந்த தோற்றப்பொருட்கள் எல்லாமே உருவாகுது. அதுதான் 5 பௌதீக பிரிவுகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த அணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த காட் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது காட்லேருந்து வந்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். அப்போ அந்த இறை நிலை அப்படின்னு மகரிஷி சொல்கிறாரு. அப்போ அந்த இறை இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது இந்த இறைவன் மட்டும்தான். எல்லா இடமும் இருக்கக்கூடியது, நிறைந்திருக்கக்கூடியது பேராற்றல்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேராற்றல் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தா இந்த சிறு சிறு இயற்கை மூலக்கூறுகள் எல்லாமே இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய அளவற்ற ஆற்றல் மிக்க அந்த இயற்கை இந்த அதனுடைய சில செயல்பாடுகள் மூலமாக இந்த சிறு அணுக்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. இப்போ நம்ம அதெல்லாம் சொல்லப்போ ரொம்ப பெரிய ஆழமான கருத்துக்கு போகிறோமோ அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நம்ம அந்த இறை நிலையிலிருந்து அதனுடைய சில தொழில்பாடுகளினால் அந்த இறை துகள்களாக வருகின்றது என்று பார்க்கலாம். அப்போ அந்த பெரிய ஒரு
இப்போ ஒரு வெல்டிங் பண்ணுறதை எடுத்துக்கலாம். இரும்பை வச்சு வெல்டிங் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து சில அப்படி தீப்பொறி மாதிரி வருது இல்லையா, அது போல் இறை துகள்கள் அப்படியே செதறிக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க. அப்போ அந்த இறை துகள்கள்லேருந்து நிறைய இறை துகள்கள் சேருது. ஏன்னா அங்கே இறைநிலைக்கு இருக்கக்கூடிய சில இயக்கம் அது தன்னைத்தானே அழுத்தி கொண்டு சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அழுத்தம் காரணமாகத்தான் இந்த துகள்கள் வருதுங்கிறாங்க. இந்த துகள்கள் மேலும் அந்த சூழ்ந்த அழுத்தத்தில் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. தன்னைத்தானே தற்சுழற்சி கொண்டு இதில் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி ஓடும் பொழுது இன்னொரு துகள்களையும் சேர்த்து சேர்த்து எடுத்துக்கொண்டு ஓடுது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு ஒரு அணுவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். அப்போ எப்படி இருக்குது, நடுவில் நியூட்ரான் இருக்குது, இயக்கம் குறைந்த இயக்கமற்ற நியூட்ரான் இருக்குது, அப்புறம் புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இயக்கம் அதிகமானது சுற்றி இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த இயக்கம் உள்ளது அடுத்ததாகவும் இவ்வாறு சேர்ந்து ஒரு மூலக்கூறுகள் சேர்ந்து சுழல ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றது. அவைதான் அணு என்று உருவாகிறது. இப்போது ஆக்சிஜன் என்று சொன்னால் O2ன்னு சொல்கிறோம். அப்போ 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் அணுக்கள் சேர்ந்தது தான் அந்த ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது மாதிரி நீர் H2Oன்னு சொல்கிறோம். அப்போ ஹைட்ரஜன் என்ற ஒரு அணுவும் ஆக்சிஜன் என்ற ஒரு அணுவும் சேர்ந்து எத்தனை விகிதத்தில் சேர வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அவ்வாறு சேர்ந்து அந்த நீர் உருவாகிறது. இதுபோல் ஒவ்வொன்றும் சேர்ந்து 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 உருவாவது தான் 5 பௌதீக பிரிவுகள். அப்போது இந்த உயிர் அப்படிங்கிறது அந்த நுண்ணிய மூலக்கூறாகிய இறை துகளிலிருந்து வரக்கூடிய துகள்கள் தான். இவைதான் இந்த பொருட்களில் விண் என்று சொல்லுகின்றோம். அந்த விண் என்ற நிலை ஒரு உடலிலே சுற்றோட்டத்தை அமைத்து கொண்டு ஓடும் பொழுது உயிர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த உயிர் நுண்ணிய விண் துகள்கள் பொருட்களில் எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த ஒரு அமைப்பில் ஒரு சுற்றோட்டத்தை அதற்கென தனியான ஒரு சுற்றோட்டத்தை அமைத்து கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் உயிர். அப்போ அந்த உயிர் இருக்கக்கூடிய அமைப்பு உயிரினம், ஜீவன் என்று உருவானது. அதற்குள்ளாக இந்த விண்துகள்கள் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த விண்துகள்கள் சுழன்று ஓடுவது தான் உயிர்த்துகள். இந்த விண்துகள்கள் ஒரு உயிராக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு பாதையை அமைத்து கொண்டு அந்த அமைப்பினூடாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது உயிர் என்றும் உயிரோட்டம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுதான் உயிர். அப்போ இந்த உயிர் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அதை உணர்வதற்கு தான் நாம் தவம் செய்கின்றோம். அப்போ அந்த தவம் செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு இடத்தில், அதாவது இந்த புருவ மத்தியில் நினைவை வச்சு தவம் செய்வோம். அப்போ அந்த நேரத்தில் இங்கே நமக்கு நம்மளுடைய உயிர் துடிப்பை உணர முடியும். அப்போ இந்த உயிர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. அப்போ இந்த உயிர் இந்த அளவுக்கு உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு, உயிர் ஓட்டம் என்று ஒன்று நடைபெறுகின்றது. அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது. அந்த ஆற்றல் தான் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது மகர்ஷி சொல்கிறாங்க. இது மிக ஆழமான ஒரு கேள்வி. எனக்கு முடிந்த அளவுக்கு சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றேன். உயிர் அப்படின்னா வந்து ஒரு இலகுவான ஒரு விடயம் கிடையாது. உயிரை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி வந்து உருவானது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சம், அதாவது எல்லாருமே வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த மனவளக்கலையை வந்து ரொம்ப வந்து தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே இந்த பிரபஞ்சத்தை பற்றி கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்குறோமோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த வழியில் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அதே வழி வந்து கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து அப்படியே வழிவகச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சம் செய்யக்கூடிய விடயங்கள்னா என்ன அப்படின்னு சற்று விளக்கமாக சொல்ல முடியுமா? இது நீங்கள் மனவளக்கலை கற்றுக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ்பர்ட் ஆகி கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. உங்களுடைய கேள்விகள்லாம் நல்லா இருக்குது. இப்போ பிரபஞ்சத்தில் நாம் ஒரு எண்ணத்தை போட்டால், ஒரு தேவையை சொன்னால் அது நடத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நாம் மூலமாக பார்த்தால் நம்மளுடைய எண்ணம் தான். இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய இந்த ஸ்பேஸ், இதுதான் பிரபஞ்சம், ஸ்பேஸ்னு சொல்கிறாங்க. இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது எத்தனையோ
ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள், நமது சூரிய குடும்பம் போன்ற பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம். அப்போ அந்த பிரபஞ்சத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, வேற்று கிரக மனிதர்கள் வர்றாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு நமது இந்த பால்வெளி மண்டலத்தை கடப்பதற்கே நம்மளுடைய ஆயுள் போதாது என்று கூறுகிறார்கள். அப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய காலம் ஏற்படும். அப்படியான நேரத்தில் நாம் இதை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்பது பல கோடிக்கணக்கான படைப்புகள் அதன் உள்ளே அடக்கம். அதிலே உயிரினம் என்பது தான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் இறுதியாக பூத்த மலர் அப்படின்னு சொல்லுவார் மகர்ஷி. அப்போ மனிதன் தான் இருக்கிற எல்லாவற்றையும் சிறப்பாக கொண்டு படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அப்போ இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயும் 5 அறிவு ஜீவன் வரை வந்த பிறகு 6வது பகுத்தறிவு என்று பகுத்துணரக்கூடிய 6வது அறிவை கொண்டு படைக்கப்பட்டவன் மனிதன். அப்போ இந்த பிரபஞ்சம் சிறப்பு மிக்கது, அதுலேயும் மனிதனாக பிறந்தது மேலும் சிறப்பு மிக்கது. மனிதனுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அந்தளவு பொக்கிஷங்கள் உள்ள நிறைஞ்சது தான் ஒரு மனித பிறவி. அப்போ மனிதனுக்குள்ளே பார்த்த ஒரு மனிதனினுடைய உள்ளத்தில், அதாவது இங்கே மகரிஷி கரு மையம் என்று சொல்லுவார். கரு மையம் அப்படின்னா கரு உருவாவதற்கு அவசியமான ஒரு மையம். அப்போ அந்த கரு மையம் என்பது ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஜெனட்டிக் சென்டரில் தான் இந்த கருமையம் என்பது அமைந்திருக்கிறது. அங்கே எல்லாமே பதிவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். முதல் கரு என்ற உயிர் என்றைக்கு முதல் உயிர் உருவானதோ அன்றிலிருந்து நடைபெற்ற அனைத்து அம்சங்களும் அங்கே பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அவ்வளவும் ஒரு மனிதனுக்குள்ள பொக்கிஷமாக இருக்குது. இந்த உலகம் தோன்றியது எப்படி, இந்த உலகம் பிரபஞ்சம் எப்படிங்கிறத கூட மனிதனால் அறிய முடியும். அது எப்போனா நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது, நமது மனதை அமைதிப்படுத்தி கொள்ளும் பொழுது, அந்த மன அலைச்சுழல் வேகம்னு சொல்லுவாங்க, அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு வந்தால் அதை அறிய முடியும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் நாம் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரபஞ்சம் நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கிறது. சப்ரஸாக கொடுத்துட்டே இருக்குது, அளவே இல்லை, எங்கேயுமே பஞ்சம் என்பது இல்லை. அதாவது எல்லோருக்கும் பொதுவான சூரியன், பொதுவான காற்று, பொதுவான நிலம், எல்லாமே பொதுவாக இருக்குது. அப்போ இதற்கிடையில் மனிதர்களுக்கிடையே போட்டி, பொறாமை, சண்டை, பிணக்குகள் எல்லாமே இதற்கிடையில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சூரியன் தான், அந்த சூரியன் தான் எல்லாருக்கும் தேவையான சக்தியையும் கொடுக்கறது. இன்றைக்கி நானும் நீங்களும் இங்கே விடுற நம்மளுடைய மூச்சு காற்று நாளை இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு எப்படி போகுதுங்கிறது தெரியாது. அப்போ அதில் பாகுபாடு, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற பாகுபாடு. அப்போ இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டவை தான் மனித சிக்கல்கள். இந்த அளவில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இன்னும் நிம்மதியாக வாழ்வதற்கு நிறைய வழிமுறைகளை மகிழ்ச்சி அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணம். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அதாவது பிரபஞ்சம் என்றால் என்ன, மனவளக்கலையில் அந்த கோட்பாடுகள், அடிப்படைகள் என்றால் என்ன, முக்கியமாக சொல்லப்போனால் உயிர் என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல நன்மை மிக்கதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றையான அந்த ஒரு அதிதி பக்கத்தை நிறைவு செய்கிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நன்றிகளும் தெரிவிச்சுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.